أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي يهتدى المهتدون وبعدله ضل الضالون لا يسأل أما يفعل وهم يسألون. أحمده سبحانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வசியத் இது. அவர்கள் கூறிய அறிவுரைகளில் ஒன்று, உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை பாருங்கள். இந்த வசியத் உள்ளபடியாக துனியா ஆகிரத் ஆகிய இரு வாழ்க்கைகளையும் சீர் செய்யக்கூடிய ஒரு வசியத். நமது உள்ளத்தையும் அறிவையும் அதே போன்று உடல் உறுப்புகளையும் சீராக்கக்கூடிய ஒரு வசியத். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வசியத் இந்த உம்மத், இந்த சமூகம் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு சீரான சமூகமாக இருப்பதற்குண்டான ஒரு அறிவுரையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில், ஆரோக்கியத்தில், பதவியில், பொறுப்பில், குழந்தை பாக்கியத்தில் குறை உள்ளவர்களுக்கு நிம்மதியான ஒரு நிறைவான அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு வசியத்தாக இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி ஸஹீஹ் முஸ்லிம்ல 5671வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்லுரு இலா மன் அஸ்ஃபல மின்கும் வலா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌககும். உங்களில் கீழ் இருப்பவர்களை பாருங்கள், மேல் இருப்பவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். கீழ் இருப்பவர்களை பார்க்கிற பொழுது ஃபஹுவ அஜ்தர் அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும்,
அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற அருள் குறைகளை குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. இதான் அந்த முழு ஹதீஸ். உங்களில் கீழிருப்பவர்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பொருளாதாரத்தில், ஆரோக்கியத்தில், பதவியில், குழந்தை செல்வத்தில் என்று இப்படி பல பாக்கியம் பெற்றிருக்கிற உங்களை விட எல்லாத்திலும் உயர்வாக இருப்பவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களை விட கீழ் நிலையில் இருப்பவர்களை பாருங்கள். அப்படி பார்ப்பதால் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற அருள் கொடைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருக்க முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு அறிவுரை. இந்த உம்மத்தை, இந்த சமூகத்தை மன ரீதியான ஒரு தர்பியத்தின் மூலமாக பலப்படுத்தினார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கட்டத்தில் சொன்னாங்க, இதா நலர அஹதுக்கும் இலா மன் ஃபுத்தில அலைஹி ஃபில் மாலி வல் ஹல்க். உங்களில் யாராகிலும் நல்ல உடல் வாக்கு உள்ள, நல்ல உடல் வலிமை உள்ள, பொருளாதாரம் அதிகம் கொடுக்கப்பட்ட இப்படிப்பட்ட சிறப்புகளை உள்ளடக்கிய ஒருவரை நீங்கள் பார்த்தால் ஃபல்யன்துர் இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹு, அவர்களை விட கீழ்நிலையில் உள்ள, உங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், யோசியுங்க, சிந்தித்து பாருங்கள், எண்ணி பாருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் உங்களுடைய உள்ளத்தை பாதுகாக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. உயர்வானவர்களை பார்க்கிற பொழுது இவர் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறார், இவர் பதவியில் உயர்ந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அந்த உயர்வையே பார்த்துட்டு இருக்கிற பொழுது மனரீதியான ஒரு பாதிப்பு உங்களுக்கு வருகிறது. அப்படி வருகிற பொழுது அவருடைய பொருளாதாரத்தை பற்றி தவறாக பேசுகிற எண்ணம் ஷைத்தான் உருவாக்கிடுவான். அவருடைய பொருளாதாரம் எப்படி வந்ததுன்னு தெரியாதா, திருடினாரு, அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அனாவசியமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு நிலை, அல்லது உள்ள ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடுது. எவ்வளவு ஒரு அற்புதமாக இந்த உம்மத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி நடத்தி இருக்கிறார்கள் பாருங்கள். உங்களுடைய நிலை வேறு மாதிரி ஆகிவிடும். எனவே நீங்கள் கீழ் உள்ளவர்களை பார்க்கிற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள் கொடைகளை பெரிதாக எண்ணுகிற ஒரு நிலை வரும் என்பதை இந்த புகாரியில பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தியும் நமக்கு இதை வலியுறுத்துகின்றன. எனவே உங்களில் கீழ் உள்ளவர்களை நீங்கள் கவனியுங்கள். உங்களை விட எதிலையாவது உயரத்தில் இருப்பவர்களை பார்த்து நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். உலக விஷயத்தில் இன்று சமூகத்தில் அதிகமானவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிறப்புகளை ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலமாக அவர்கள் பெரும்பகுதியினர்கள் தோத்து போய் விடுகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்பங்கள் எனக்கு தரப்படவில்லையே என்கிற ஏக்கம் அவர்களை மன அழுத்தத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. பொருளாதாரத்தால் உயர்ந்திருக்கிறார், உடல் ஆரோக்கியத்தால் அவர் உயர்ந்திருக்கிறார் என்று இப்படி தவறான ஒப்பிடுதல் நம்மில் அதிகமானவர்களை அது மன ரீதியான பாதிப்பை உருவாக்கி விடுகிறது. பல நேரங்களில் ஒரு பொறாமையை உருவாக்கி விடுகிறது. எனவே இன்னும் சில நேரங்கள்ல அல்லாஹ் மீது நமக்கு இருக்கிற தவக்குல் இல்லாமல் ஆகிவிடுது. அல்லாஹ் மேல் நமக்கு வைக்கப்பட வேண்டிய நம்பிக்கையை நாம் இழந்து விடுகிறோம். அல்லது சில நேரங்கள்ல அல்லாஹுடைய நீதத்தை குறைத்து மதிப்பிடுவதை போன்று ஆகிவிடுது. அவருக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய வசதியை கொடுத்திருக்கிறான், அவர் என்ன செய்தார், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர் என்று ஏதோ அல்லாஹ் குறை செய்ததை போன்ற ஒரு நிலையை உருவாக்கி விடுகிறது. இந்த நிலை கூட ஈமானுக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும். சில நேரங்களில் விதியை இழிவுபடுத்துவதை போன்று ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னாலே நம்முடைய வாழ்வாதாரத்தை பற்றி அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். இன்று நான் பிறந்து இவ்வளவு காலம் ஆன பிறகு எனக்கு முன்னாடி ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து நான் போராமைப்படுகிறேன் அல்லது தப்பாக பேசுகிறேன் என்றால் அல்லாஹுடைய விதியை நான் குறைத்து மதிப்பிடுகிறேன் ஆகிவிடும். அப்ப அதிலிருந்து இந்த ஹதீஸ் தடுக்கிறது, மன ரீதியாக தடுக்கிறது, மன ரீதியாக நம்மை பலப்படுத்துகிறது. நீங்க கீழ் உள்ளவர்களை பாருங்கள். அல்லாஹுடைய குதிரத்தை, ஆற்றலை
ஒரு தவறான ஒப்பிடுதல் செய்வதை போன்று ஆகிவிடும். எனவே இந்த சிந்தனையிலிருந்து மாற வேண்டுமானால் நாம் கீழ் உள்ளவர்களை கவனிக்க வேண்டும். ஒரு அவுன் இப்னு அப்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், இவங்க யார் என்று சொன்னால் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அபு தாலிபுடைய மகன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹுடைய சகோதரர், அவர்களுடைய பேரன், மகன் புள்ள பேரன். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மகவுள்ள ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகவுள்ள பேரன். ஆக சகோதரர்கள் இருவர்களுக்கும் ஒருவருக்கு மகன் வழி பேரனாகவும் இன்னொருவருக்கு மகள் வழி பேரனாகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட அவுன் இப்னு அப்துல்லாஹ் அவர்கள் கர்பலாவில் ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு ஆஷுரா தினத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். சரி, அந்த அறிஞர் சொல்லுகிறார், சஹிப்து அல் அக்னியா, எனக்கு பெரிய பெரிய பணக்காரர்களாம் நண்பர்களாக இருந்தார், அவர்களோடு நான் நல்ல நட்பு வைத்திருந்தேன். ஃபலம் அரா அஹதன் அக்ஸர ஹம்மன் மின்னி, அவர்களை பார்க்கிற பொழுது எனக்கு என்னுடைய கவலை என்பது அவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவர்களை விட நான் கூடுதல் கவலைப்பட்டதை போன்று எனக்கு தோன்றும். அரா தாபத்தன் ஹைரமின் தாபத்தி, அவர்கள் வைத்திருக்கிற விலை உயர்ந்த வாகனங்களை பார்க்கிற பொழுது என்கிட்ட இருக்கிற வாகனங்கள் மிக விலை குறைந்ததாக இருக்கிறதே என்கிற எண்ணம் தோன்றும். ஏனென்றால் என்னுடைய நண்பர்கள்ல சிலர் வசதி படைத்தவர்களா இருக்கு, இவ்வளவு பெரிய வாகனம் வச்சிருக்கிறாரு, இவ்வளவு அழகா இருக்குதே, என்கிட்ட வாகனம் மிக குறைவாக இருக்கிறது அல்லது நலிந்து போய் இருக்கிறது என்ற அளவுக்கு என்னுடைய மனதில் அப்படி ஒரு ஊசலாட்டம் ஏற்படும். அவர்கள் உடுத்துகிற ஆடைகளை பார்க்கிற பொழுது என்னுடைய ஆடையோடு ஒப்பிட்டு அந்த நண்பர்கள், பணக்கார நண்பர்களுடைய ஆடையை நான் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது என்னுடைய ஆடை மிக ரொம்ப அழுக்கு பிடித்தத பழைய ஆடை போன்றும் அவருடைய ஆடை உயர்ந்ததை போன்றும் என்னுடைய மனதில் தோன்றும். இது தப்பான ஒரு எண்ணம். எனவே சஹிபத்துல் ஃபுகரா, எனக்கு சில என்னை விட ஏழ்மையான நண்பர்களும் இருக்கிறார், அவர்களை நான் தொடர்பு படுத்தி பார்ப்பேன். இப்படி என்ன வந்த உடனே என்னுடைய வசதியற்ற இன்னொரு நண்பர் இருக்கிறார், அவரை நினைத்து பார்ப்பேன். நான் என்னுடைய இதயத்தில் ராஹத்தை அடைவேன், நான் கொஞ்சம் நிம்மதி ஆகி விடுவேன். அப்போ மனிதனுடைய உள்ளத்தை அப்படித்தான், மனுஷனுடைய எண்ணங்களும் உள்ளமும் அப்படித்தான் இருக்கிறது, அவன் இயற்கையிலே அப்படித்தான் நினைக்கிறான். எனவே அவனை பலப்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ், நீங்கள் வசதி படைத்தவர்களை பார்க்கிற பொழுது இவனுக்கெல்லாம் இவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது என்கிற ஏக்கம் உங்களுடைய உள்ளத்தில் வருகிற பொழுது உங்களை விட கீழ் உள்ளவர்களை நினைத்து பாருங்கள். அதைத்தான் அவுன் இப்னு அப்துல்லாஹ் என்கிற அந்த 2 சஹாபாக்களுடைய பேரனாக இருக்கிற அவர்கள் சொல்லி காட்டுகிறார். நான் எனக்கு கீழ் உள்ளவர்களை நான் எண்ணி பார்க்கிற பொழுது அல்லாஹ் எனக்கு எவ்வளவோ அருள் கொடைகளை செய்திருக்கிறான், மனசுல ஒரு ராஹத்து கிடைத்து விடுகிறது, ஒரு அமைதி கிடைத்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஹதீஸாகத்தான் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இன்று நம்மில் பலருக்கு அப்படியான ஒரு நிலை இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளை எண்ணி எண்ணி நமக்கு இவைகளெல்லாம் கொடுக்கப்படவில்லையே என்று அவர் பல நேரங்களில் சஞ்சலப்படுகிறார். பொருளாதாரத்துல உயர்ந்திருக்கிறார், அவருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, அவருடைய வியாபாரம் பெரிய அளவில் இருக்கிறது, அவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது. இப்படி நினைக்கிற பொழுதெல்லாம் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நினைத்து பாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் கிடைத்துவிடும். அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளை மட்டிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறான், எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அருள் கொடைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீங்கள் வேண்டுமானால் எண்ணி பாருங்கள். இன்னல் இன்சான உதுலுன் கஃபார், மனிதன் அநியாயக்காரனாக இருக்கிறான், நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே நமக்கு இப்படியான பாடத்தை
இந்த செய்தி நமக்கு கொடுக்கிறது. அதே போன்று ஹயாத்து சஹாபா என்கிற ஒரு கிரந்தம், இதை எழுதியவர் யூசுப் காந்தகலவி என்று சொல்லக்கூடிய அறிஞர். நம்ம நாட்டை சார்ந்தவங்க, வடநாட்டில் உள்ளவங்க. இல்யாஸ் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களுடைய மகனார். அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் வடமாக்கள் குடும்பம். அதே போன்று முஹத்தீஸ், இந்தியாவினுடைய ஹதீஸ்களை வல்லுனர். நமக்கு இந்தியாவுக்குள்ள ஹதீஸ் தெஹ்லவி என்கிற அந்த முஹத்தீஸின் மூலமாகத்தான் இந்தியாவுக்குள்ளேயே ஹதீஸ் வந்தது. எனவே அப்படிப்பட்ட அந்த அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான் யூசுப் காந்தகலவி. இவங்க ஹயாத், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. ஹயாத்து சஹாபா என்கிற ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கிறாங்க. இது அரபுல, உருதுல, பாரிசியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவங்க 3 மொழியிலும் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஹயாத்து சஹாபா இன்னைக்கு இஸ்லாமிய சவுதியினுடைய இஸ்லாமிய பல்கலைக்கழகத்துல பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அற்புதமான கிதாப். அதுல ஹயாத்து சஹாபாவில யூசுப் காந்தகலவி ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அதில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்தமா மர்ர ஃபி ذات யௌமின் ஹுவ அஸ்ஹாபுஹு அல் கிராம் பி ரஜுலின் முப்தலியின் என்று அந்த செய்தி ஆரம்பிக்கிறது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை மிகவும் சோதிக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை அவருடைய தோழர்களோடு கடந்து சென்றார். எப்படியான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதன் தெரியுமா? அஜிதம். அவங்க பதிவு செய்யறாங்க, அஜிதம், அஹ்மா, அசம்மு, அபுக்கம், 4 விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார். அஜிதம் தொழுநோய் உள்ளவர்கள், தொழுநோய் உள்ளவராக இருக்கிறார். அஹ்மா பார்வையற்றவராக இருக்கிறார். அசம்மு காது கேட்காது. தொழுநோய் இருக்குது, கண்ணு தெரியல, காது கேட்காது, வாய் பேச முடியாது. சாதாரண விஷயமா? எப்படிப்பட்ட சோதனைக்கு முபுத்தலி, விரஜலின் முபுத்தலின் என்று சொல்வார். மிகவும் பாதிக்கப்பட்ட மனுஷன். எல்லா பாதிப்பும் சேர்ந்து இருக்கிறது. கண் பார்வையும் இழந்திருக்கிறார், செவி புலனையும் இழந்திருக்கிறார், வாயால் பேச முடியாது, உறுப்புகள் எல்லாம் தொழுநோயால் சேதமடைந்திருக்கிறது. இப்படியான ஒரு மனுஷரை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை பாருங்க. இந்த உம்மத்திற்கு கியாமத்து வரைக்கும் இந்த சமூகத்துக்கு பாடம் தர்ற மாதிரி சொல்லி காமித்தாங்க. அத சொல்வாங்க, நிஅமத்துன் ஹஃபியத்துன் வ மன்சியத்துன், மறக்கடிக்கப்பட்ட ஒரு மறைவான அருள் கொடையை, அது உள்ள ஒளிந்திருக்கிறது. அதை மனிதர்கள் பெரும்பகுதியினர் மறந்து விட்டார்கள். அப்படியான ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, எவ்வளவு சோதிக்கப்பட்டிருக்கிறார். இது எல்லாருமே அவங்கள பார்த்து, என்னடா அவருக்கு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு புதுசா சிந்திக்கிறாங்க. சொன்னாங்க, ஹல் தரவுன ஃபீ ஹாதா மின் நிஅமில்லாஹி ஷைஅன். தோழர்கள் கேட்டாங்க, ஹல் தரவுன ஃபீ ஹாதா மின் நிஅமில்லாஹி ஷைஅன். இவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள் கொடைகளை, அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத்துக்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க, கொஞ்சம் யோசித்து பாருங்களே என்று சொன்னாங்க. அங்க இருந்த தோழர்களுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லவா சொல்றாங்க, இவருக்கு என்ன அருள் கொடை வந்து விட்டது கேட்கிறாங்க. ஐயு நிஅம் அன்னஹு அமா கஸீஹ் வ அத்ரஷ் வ மஜ்தூம். இவருக்கு என்ன அருள் கொடை? கண் பார்வை தெரியாத, ஊமையாக இருக்கிற, ஊனமாக இருக்கிற, தொழுநோயால் அசிங்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு என்ன அருள் கொடை இருக்கிறது? இப்படி சொல்றீங்களே அமீருல் மோமினீனே, என்ன எங்களுக்கு புரியவில்லை என்று கேட்கிறாங்க. அப்பதான் சொன்னாங்க, மறந்திருக்கிற மறைவான ஒரு அருள் கொடையை நினைத்து காட்டுறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அவர்களுடைய காதுகளிலே அந்த செவிடாக இருக்கக்கூடியவருக்கு விளங்குற மாதிரி எப்படி சொன்னா விளங்குமோ அப்படியே சொல்லி நாம் அனைவர்களுக்கும் கியாமத் வரைக்கும் பாடத்தை கற்பிக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட பாடம் படித்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அலா தரவுன யபூலு ஃபலா யஅதஸிர். நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, அவர்கிட்ட கேட்டு பாருங்க, நீங்க சிறுநீர் கழிப்பதற்கு கஷ்டப்படுறீங்களான்னு கேட்டு பாருங்க. அவர் இல்லைன்னு சொல்றார். அதான் மறக்கடிக்கப்பட்ட மறைவான அருள் கொடை. கண்ணு போயிருச்சு, ஊமையா இருக்கிறார்,
எதுவாக இருந்தாலும் சரி, அவருக்கு மறைந்திருக்கிற ஒரு அருள் கொடை. சிறுநீர் கழிக்கிறது சிரமம் இல்லாம கழிக்கிறார். இது பெரிய அருள் கொடையா இல்லையா? இதை நினைத்துப்பார். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் என்றா, கீழ் உள்ளவர்களை மட்டுமல்ல, உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு இழப்பு வந்து விட்டால் ஏதாகிலும் ஒரு சிறப்பு இருக்குமே, அதை நினைத்து பாருங்க. மனசுல ஒரு ஆறுதல் கிடைத்து விடும். அவர்கள் அத்துணையும் இழந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் கஷ்டம் இல்லாம சிறுநீர் கழிக்கிறீங்களா இல்லையா? உடனே அவர்கள், ஆமா, யஹ்ருஜு பௌலஹு சஹ்லா, கஷ்டம் இல்லாம சிறுநீர் வெளியாகதா இல்லையா? ஃபஹாதிஹி நிஅமத்துன் கபீரத்துன் வ அதீமத்துன், இதுதான் சிறந்த அருள் கொடை, மிக பிரம்மாண்டமான அருள் கொடை. தொடர்றாங்க, சொல்றாங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஐயபூலல் இன்சான் வலா யஅதஸிர், ஒரு மனிதன் சிறுநீர் கழிக்கிற பொழுது சிரமம் இல்லாமல் கழிக்கிற அந்த நிஅமத் இருக்கிறது, வல்லாஹி நிஅமத்துன் அதீமா இன்னக ததுகபூலி வஹதிக வ தக்லி ஹாஜதக லிவஹதிக வ ததஹர் லிவஹதிக வ தபூல வலா தஅதஸிர். இப்படி சொல்லிக்காங்க. ஒரு மனிதன் கழிப்பிடத்திற்கு தன்னந்தனியாக செல்லுகிற வாய்ப்பு, ஒரு மனிதன் கழிப்பிடத்திலிருந்து சுத்தம் செய்கிற பொழுது தன்னந்தனியாக யாருடைய துணை இல்லாமல் சுத்தம் செய்கிற ஒரு அருள் கொடை, ஒரு மனிதன் சிறுநீர் கழிக்கிற பொழுது எந்தவித சிரமம் இல்லாமல் சிறுநீர் கழித்து விட்டு அவன் யாருடைய உதவி இல்லாமல் வெளியில வருகிற வரைக்கும் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற அருள் கொடையை நினைத்து பார். எதை இல்லாததையே நினைத்து பார்க்கிறாய், இருக்கிறதை நினைத்து நீ சந்தோஷப்படு. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்திற்கு மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு மட்டுமல்ல, இனி பிறக்கிற எல்லா மனிதருக்கும் சேர்த்து ஒரு அற்புதமான மான ரீதியான ஒரு தர்பியாவை கொடுத்தார். ரசூலுல்லாஹ் கிட்ட பாடம் படித்த அந்த பாடம். ஆனா இன்று நம்ம எதை அருள் கொடை என்று நினைக்கிறோம் தெரியுமா? நாம நினைப்பதெல்லாம் பெரிய பங்களா, பெரிய வாகனம், பெரிய சொத்து சுகம் சொந்தமா இருக்கணும், நிறைய சொத்துக்கள் சொந்தமா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு வகையான பொறாமை. அப்படி நமக்கு இல்லையே, என்ன ஒரு அருள் கூட ஒண்ணுமே இல்லையே, அல்லாஹ் என்ன எனக்கு செஞ்சிருக்கிறான், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன் என்று மனிதன் நினைக்கிறான். இல்லை, நீ கீழ் உள்ளவனை பார், ஆரோக்கியத்தை பார். உமர் கத்தாப் சொன்ன மாதிரி கஷ்டம் இல்லாம சிறுநீர் கழிக்க முடிகிறதா? அதை விட பெரிய நிஅமத் என்ன இருக்கிறது? என்னுடைய கழிவு நீர் கொஞ்ச நேரம் வராமல் தங்கிவிட்டால் என்ன பாடுபடுவான், அதை நினைச்சு பார். அல்லாஹ் உனக்கு எவ்வளவு அருள் கொடையை செய்திருக்கிறான். நம்முடைய கழிவுகள் வெளியேறாமல் ஒரு நாள் 2 நாள் ஆகட்டுமே, எப்படி நடக்கும், என்ன நடக்கும்? அத்துணை சொத்துக்களும் ஒன்றுமில்லை, சொத்தைகள் அவ்வளவு. அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற அருள் கொடை இந்த ஆரோக்கியம்தான். இதைத்தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற மனிதனுக்கு ஆறுதல் சொன்னது மட்டுமல்லாமல் நமக்கு அவர்கள் பாடம் நடத்தினார். எனவே ஆரோக்கியம் என்பது பெரிய நிஅமத். 2 கால்களை எனக்கு தந்திருக்கிறான், அந்த காலை கொண்டு நடந்து வருகிறேன், பள்ளிவாசல்ல வந்து தொழ வருகிறேன், சஃப்ல வந்து நிற்க முடிகிறது, எனக்கு முதுகுத்தண்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது, நான் ருக்குவுக்கு அழகான முறையில செல்கிறேன், முதுகு வலிக்க இல்லை, என்னால சுஜூது செய்ய முடிகிறது, கஷ்டம் இல்லை, சிரமம் இல்லை. இதை நினைத்து பாருங்க, மிகப்பெரிய அருள் கொடை. வேறு என்ன வேண்டும் உனக்கு? இந்த அருள் கொடை அல்லாஹ் தந்திருக்கிறார். பல பேர் இன்ன வரைக்கும் படுக்கையிலே இருக்கிறார், எழுந்திருக்க முடியவில்லை, படுக்கையிலே இருக்கிறார்கள். எத்தனை பேர்? அவர்களை பார், நினைத்து பார். நீ நடந்து பள்ளிக்கு வர்ற ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறாள். அப்ப இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நினைத்தாலே நீ ஆரோக்கியமாக வாழ முடியும். உன்னுடைய உள்ளத்துல வலிமையான ஒரு உள்ளத்தை பெற்றவனாக மாறும். அல்லாஹ் இந்த நிஅமத்தை எனக்கு தந்திருக்கிறாள். நான் பார்க்கிறேன், என்னுடைய வயதுக்கொப்ப உள்ளவர்கள் படுக்கையில எத்தனையோ பேர் கிடக்கிறார். என்னுடைய வயதுக்குரியவர்கள் எத்தனை பேர்கள் நிற்க முடியாமல் அவர்கள் அமர்ந்து தொழுகிறார்கள். என்னை போன்ற வயதுடையவர்கள் பல பேர்களுக்கு சுஜூது செய்ய முடியல, ருக்கு செய்ய முடியல. அல்லாஹ் எனக்கு இந்த நெற்றி நிலத்தில் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறாள். பல பேருக்கு நெற்றியை நிலத்தில் வைக்க முடியல. இத யாருக்கும் வைக்க மாட்டோம், அல்லாஹ்வை தவிர. ஆனால்
இன்னைக்கு அல்லாவுக்கு கூட வைக்க முடியாத நிலை பள்ளிவாசலுக்கு வந்து ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாளே, அதை நினைத்துப்பார், அதுவே பெரிய. இதை நினைச்சால நமக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், என்றுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதைத்தான் உங்களுக்கு இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸின் மூலமாக அதைத்தான் நமக்கு வலியுறுத்துறாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய சஹாபி. அவங்க சாலையில தோழர்களோடு நடந்து போறாங்க. அங்க ஒரு பெண்மணியை பார்க்கறாங்க. இம்ரா சலீதத்துல் லிசான். அந்த பெண்மணிக்கு சொல்றாங்க சலீதத்துல் லிசான், அழகிய நாவுடையவள். அந்த பெண் அழகிய நாவு, ரொம்ப அழகா இனிமையா பேசக்கூடியவள். சலீதா என்றால் ரொம்ப மென்மையா அழகா, நம்ம சொல்லுவோம்ல ஒரு தேன் சுட்டுகிற மாதிரி அப்படியான பேசக்கூடியவள். அல்லாஹ் அந்த நாவை கொடுத்திருக்கிறான், பெரிய அருள் கொடைதான். அப்படியான அந்த நாவின் மூலமாக சமூகத்துக்கு அவள் பயனுள்ளவளாக இருந்திருக்க வேண்டும். உபதேசத்தின் மூலமா மக்களை ஈர்த்திருக்கலாம், மக்களை கவர்ந்து அவளுடைய பேச்சின் மூலமாக சமூகத்தை வழி நடத்தி இருக்கலாம். ஆனா அந்த பெண்ணு அவ்வளவு பெரிய அருள் கொடையை கொடுத்திருக்க, அந்த செய்தியில குறிப்பிடப்படுகிறது, அவளுடைய நாவால் பல பெண்களை கேவலப்படுத்தினாள். தசுப்பு ஹாதா வ தல்அனு ஹாதா வ தஷ்தம் ஹாதா, இவரை திட்டுகிறாள், அவளை ஏசுகிறாள், அவளை சபிக்கிறாள், தன்னுடைய நாவால் பல பேர்களை எள்ளி நகையாடுகிறாள், அசிங்கமா பேசுறாள், கிண்டலா பேசுறாள். அவள்கிட்ட நாவன்மை இருக்கிறது, அதை வச்சு சில நேரங்களில் சாபம் இடுகிறாள். இதை கேட்ட அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு துடித்து போனார். அல்லாஹ் கொடுத்த அருள் கொடை நாவு என்பது, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற அருள் கொடை. எத்தனை பேரு வாயால பேச முடியாம இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு அல்லாஹ் பேசுற ஆற்றலை கொடுத்தா, ஒரு 2 பேர் நிற்கும் போது அவரால் சொல்ல வந்ததை சொல்ல முடியல. உனக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான். இவ்வளவு பெரிய மக்களுக்கு மத்தியில பேசுற ஆற்றலை கொடுத்திருக்கிறானே, அந்த நியமத்தை எப்படி பயன்படுத்தி இருக்க வேண்டும்? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. அந்த பெண்மணிக்கு சொல்லி பார்க்கறாங்க, அவங்க உபதேசம் பண்றாங்க. ஏம்மா, உனக்கு இருக்கிற நாவை கொண்டு சமூகத்தை நேர்வழிப்படுத்து, சீர்படுத்து. அல்லாஹ் உனக்கு சிறப்பான நாவன்மையை தந்திருக்கிறாளே, நீ பாழாக்கறிய நாசமாக்குறாயே என்று சொல்றாங்க. அவ கேட்கல, ஏன் நான் எப்படியும் பேசுவேன். ஒரு கட்டம் கோபம் வந்துருச்சு. அந்த செய்தியில எழுதுறாங்க, கலீமா அலீமா, ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லிட்டாங்க அபூ தர்தா ரலியல்லாஹு. கடுமையான வார்த்தை சொல்லி இருக்க கூடாது, சொல்லிட்டாங்க. அல்லாஹ் கொடுத்த அருள் கொடையை கேவலமாக பயன்படுத்துகிற அந்த பெண்மணிக்கு இந்த வார்த்தை தான் சரியாக இருக்கும் என்று ஒரு பெருங்கொண்ட சஹாபி அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? லவ் கானத் ஹாதிஹி ஹர்ஸா கான கைரல் லஹா அப்படின்ட்டாங்க. உனக்கு அல்லாஹ் உன்னை ஊமை ஆக்கியிருந்தா அதுவே சிறந்ததாக இருந்திருக்குமே. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. ஊமையா இருக்கிற உங்களை கூட ஊமன்னு சொல்றதுக்கு சஞ்சலப்படுகிற சமூகம் ரசூலுல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட சமூகம். ஊனமாக இருக்கக்கூடியவர்களை ஊனம் என்று சொல்லி கொச்சைப்படுத்துவதற்கு வெட்கப்படுகிற ஒரு சமூகம் ரசூலுல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்கள் சமூகம். அடுத்தவர்களுடைய குறைகளை நோண்டி அவர்களை கேவலப்படுத்துவதற்கு அச்சப்படுகிற ஒரு சமூகம் சஹாபாக்கள் சமூகம். அப்படிப்பட்ட சஹாபாக்களில் சிறந்த சஹாபி அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் உன்னை ஊமையாக்கி இருக்கணுமேன்னு சொல்ற அளவுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் வந்தது. அல்லாஹ் கொடுத்த அருள் கொடையை இவ உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறாளே என்கிற காரணம்தான். எனவே அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு என்ன அருள் கொடையை கொடுத்திருக்கிறாள். ஒருத்தரை விட உங்களுக்கு கல்வியில சிறந்த கல்வியை தந்திருக்கிறானா, நீங்க அடுத்தவர்களுக்கு கொடுங்க. கல்வி இல்லாதவர்களை பார்த்து நீங்க சந்தோஷப்படுங்க. நம்ம என்ன பார்க்கிறோம்? கல்வி, சிறந்த கல்வி எனக்கு இருக்குது, ஆனால் அடுத்தவருக்கு பணம் நிறைய இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் படிச்சதுக்குங்க, அவருக்கு நிறைய பணம் இருக்குது. என்கிட்ட உள்ள கல்வி என்கிற அந்த இல்மு என்கிற அந்த கண்ணியம், அது அந்த நியமத் சின்னதா தெரியுது. அதனால மனசுல கவலைப்படுறான். அவளை நினைத்து இவன் உள்ளத்தால் பாதிக்கப்படுகிறான். நம்ம என்ன செய்யணும்? அவர் படிக்காதவரா இருக்கிறாரே, அவருக்கு என்ன இவ்வளவு சிறப்பாக்கி வைத்திருக்கிறாளே. இதுதான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை கவனியுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடை பெரிதாக தெரியும், உங்கள்கிட்ட இருப்பது அது பெருசாக தெரியும், அல்லாஹ் என்ன சிறப்பாக்கி இருக்கிறான் என்று உங்களை நீங்கள் தைரியப்படுத்திக் கொள்வீங்க, உங்களுடைய உள்ளத்தை சஞ்சலப்படாமல் பாதுகாத்துக் கொள்வீங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் ரீதியான ஒரு தர்பியாவை தான் இந்த செய்தி, இந்த தலைப்பு நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நம்மை சேர்த்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ ஸஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, குர்ஆன் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலை நமக்கு காட்டுகின்றன. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ரசூலுல்லாஹுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜ மின்ஹும் ஸஹரத்துல் ஹயாத்தித் துன்யா லினஃப்தினஹும் ஃபீஹி வர்ரிஸ்கு ரப்பிக கைரும் வ அப்கா. இது ஒரு சிறந்த வழிகாட்டல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உலகத்தில் சில மனிதர்களில் ஒரு சில பிரிவினர்களுக்கு உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்கிற அளவுக்கு நாம் சிறப்பான இன்பங்களை, உலகத்தினுடைய சுகங்களை கொடுத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றார், நபியே, நீங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்பங்களையும் சுகங்களையும் பார்த்து வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி, உங்களுடைய இரண்டு கண்களையும் அவர்களை பார்த்து விரித்து திருப்பி விடாதீர்கள். அங்க பார்த்துட்டு ஏங்கிக்கிட்டே இருக்காதீங்க, அவர்களை பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்காதீங்க. மாறாக ஸஹரத்துல் ஹயாத்தித் துன்யா, அவைகளெல்லாம் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களாக கொடுக்கப்பட்டிருக்குது. எதுக்கு தெரியுமா? லினஃப்தினஹும், அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது என்றால் ஒண்ணுமே இல்லையே, அல்லாஹ் அவருக்கு துனியாவுல அவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்கிறானே, எனக்கு ஒன்னும் தர இல்லையே, நான் மிகவும் கீழ் நிலையில் இருக்கிறேனே என்று நீ கவலைப்படாதே. உம்முடைய இறைவனிடத்தில் இருந்து உனக்கு கொடுக்கப்படுகிற அருள் கொடைகள் கைரும் வ அப்கா, சிறந்ததாகவும் நிரந்தரமானதாகவும் மறுமையில் அல்லாஹ் தர காத்திருக்கிறான். இதை நினைச்சு பாரு, அல்லாஹ் என்ன சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். இந்த எண்ணம் நமக்கு வந்துட்டா பொறாமையிலிருந்து வெளியே வந்துடலாம். இந்த எண்ணம் வந்துட்டா மன அழுத்தங்களிலிருந்து நமக்கு விடுதலை, மன அழுத்தங்களிலிருந்து விடுதலை, மன ரீதியான ஒரு பாதிப்பு. சகோதரி நல்லா இருக்கிறத பார்த்து கூட பிறந்த சகோதரிக்கு மன அழுத்தம் ஏற்படுது. அவளுக்கு நல்ல வசதியா இருக்கிறாவ, நான் இப்படி இருக்கிறேனே. கூட பிறந்தவர்கள் ஒருவர் உயர்வாக இருப்பதை பார்த்து ஒருவர் சஞ்சலப்படுகிறார், அதனால் மன அழுத்தம் ஏற்படுகிறது. வந்துருச்சுல்ல? இப்படியான நிலையிலிருந்து பாதுகாப்பு கீழ் உள்ளவர்களை நினைத்துப்பார். அல்லாஹ் உனக்கு எல்லா அருள் கொடையும் செய்திருக்கிறான். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆரோக்கியம் என்கிற அருள் கொடையை தந்திருக்கிறானப்பா. ஒரு பெரிய அறிஞர், அவங்க இப்னு முபாரக் தங்களுடைய கிரந்தத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய அறிஞர், அவருக்கு குஷ்டரோகம் பிடித்திருச்சு, அவருக்கு மிகப்பெரிய உடம்புல உறுப்புகள்ல பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குடும்பத்தார்கள் ஒதுக்கிட்டாங்க, மனைவி பிள்ளைகள்லாம் ஒதுக்கிட்டாங்க. இனிமே அவர் சரி வர மாட்டார், கழிவு தூக்கி போட்டுட்டாங்க. அவர் எங்கேயோ ஒரு பாலைவனத்துல ஒரு கூடாரம் போட்டு அமர்ந்து கொண்டார். அல்லாஹ் கிட்ட துவா செய்றார், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்றார். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபضلني على سائر المخلوقات. யாரும் இல்ல, அவரு பாலைவனத்துல தனியா இருக்கிறார். அல்லாஹ் கிட்ட கையேந்துறார், யாரும் இல்லாததுனால அல்லாஹ் கிட்ட சத்தம் போட்டு பேசுறார். பாலைவனம் தனிய, வீட்டுல குடும்பத்தார்கள் விரட்டி விட்டுட்டாங்க. அல்லாஹ் கிட்ட சத்தம் போட்டு உரையாடுகிறார். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ் உனக்கே சொந்தம். அல்லதி ஃபضلني على سائر المخلوقات, மற்ற படைப்பினங்களை விட என்ன சிறப்பா படைச்சிருக்கிறார். இந்த தஸ்பீஹாத்தை கேட்டு அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவருடைய மாணவர் அந்த பக்கம் போறார், ஏதோ ஒரு வேலையாக வந்தவர், பாலைவனத்துல ஒரு போற வழி அவருக்கு அந்த பகுதியா போறார்.
இது நம்முடைய உஸ்தாதுடைய சப்தம் மாதிரி தெரிகிறது. அதுவும் இப்படியான ஒரு பிரார்த்தனையா தெரியுது. அது ஒரு கூடாரம். யார் இவர் என்று பக்கத்துல போய் அப்படியே ஒத்து பார்க்கிறார். விரல்கள் செதைந்து போய் இருக்கிறது, மூக்கு அறுபட்டு கிடக்கிறது. ஏண்டா அந்த தொழு நோயால் மூக்கெல்லாம் பாதிச்சிருக்கு, விரல் எல்லாம் பாதிச்சிருச்சு, அங்கிருந்து ஷீல் வடிந்து கொண்டு இருக்குது. ஆனா இவருடைய துவா மட்டும் எப்படி இருக்குதுன்னா, உலகத்துல படைச்சிருக்கிற படைப்பிடங்களை விட என்னை இவ்வளவு சிறப்பாக ஆக்கி இருக்கிற அல்லாஹ் உனக்கே புகழடைத்தும். இந்த வார்த்தை எப்படி அவருடைய நாவிலிருந்து வருகிறது? ஆச்சரியப்பட்டு போனார் அவருடைய மாணவர். எப்படி இவரால் சொல்ல முடியுது? இவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். பக்கத்துல போய் கேட்கிறார், உஸ்தாத் இந்த வார்த்தையை சொல்றீங்க, நீங்க யார்? மனைவியால் விரட்டடிக்கப்பட்டவன், பிள்ளைகளால் ஒதுக்கி வைக்கப்பட்டவன், வீடு இல்ல தனிமை பாலைவனம், உடல்ல இவ்வளவு பெரிய கோளாறு, இவ்வளவு சேதம், அப்படி இருந்து ஏன் இப்படி சொல்றீங்க? அவங்க சொன்னாங்க, நீ சாலைகளிலே பார்த்திருக்கிறாயா பைத்தியங்களை? சட்டையை கிழித்து கொண்டு சுய நினைவற்று மிருகத்தை விட கேட்டவர்களாக சாலைகளில் திரிகிறார்களே, அவர்களை பார்த்திருக்கிறீங்களா? ஆமா, அல்லாஹ் எனக்கு புத்தியை கொடுத்திருக்கிறான். அவர்களை மாதிரி அல்லாஹ் என்ன ஆக்க இல்லையே, சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறான், தெளிவான சிந்தனை அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்போ அந்த பைத்தியங்களை விட, அந்த ஆடையை கூட உடுத்த தெரியாம அசிங்கங்களில் நல்லதா இருக்குதுன்னு படுத்திருக்கிறாரு, சிந்திக்க தெரியல, புத்தி இல்ல, அப்படிப்பட்டவர்களை கவனிக்கிற பொழுது நான் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறேன். எனக்கு அல்லாஹ் சிந்திக்கிற ஆற்றலை தந்திருக்கிறானே, அல்லாவை அல்லாஹ்னு புரிய தெரிகிறது, அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் வந்திருக்கிறது, அல்லாவை மட்டும் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்கிற சுய நினைவோடு இருக்கிறது. அப்படியானால் அவர்களை நினைத்து பார்க்கிற பொழுது அவர்களை விட அல்லாஹ் என்ன சிறப்பாக்கி வைத்திருக்கிறானே, அந்த நன்றி கடனுக்காக அல்லாஹ்விடத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபضலனி அலா சாயிரில் மக்லூகாத் என்று நான் துஆ செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பார்க்க முடியுதா எவ்வளவு பெரிய அருள்? அப்படியானால் நமக்கு அல்லாஹ் அள்ளி அள்ளி அருள் கொடையை கொடுத்திருக்கிறானே, நம்ம ஏன் நம்மளோட உயர்வா இருக்கிறவனை பார்த்து அல்லாஹ் எனக்கு என்ன செய்திருக்கிறாய், எனக்கு என்ன தந்திருக்கிறாய், நான் எவ்வளவு பெரிய வசதி படுத்த குடும்பத்தை சார்ந்தவன், என்னை இப்படி ஆக்கியிருக்கிறாய், எனக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கிறது, என்னை இப்படி ஆக்கியிருக்கிறாய், அவனை பார் அறிவு கட்டவன், அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாய், எனக்கு எவ்வளவு அழகு இருக்கிறது, அவன் பார் அசிங்கமா இருக்கிறான், அவனுக்கு இவ்வளவு பெரிய பதவி உயர்வை கொடுத்திருக்கிறாய் என்று மேல உள்ளவனை நோக்கி நோக்கி பேசி பேசி என்னுடைய உள்ளத்தை பலகீனப்படுத்தி உடலையும் கெடுத்துக் கொள்கிறேன். அதிலிருந்து விடுதலை இந்த ஹதீஸ் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறது. உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக ஆரோக்கியமாக தெளிவான நல்ல மோமினாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கூலியை நினைத்து அதன் பக்கமே பயணிப்போம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நாம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.